மிக சிறப்பா சகோதரி சந்திரா ஜெகநாதன் அவர்கள் எடுத்து சொல்லி இருக்கிறார்கள். அதனை மறுத்து இல்லை இல்லை அவருடைய செயல் பணி திட்டங்கள் அதை நடைமுறைப்படுத்தியது இதுதான் காரணம் என்று சொல்லி நம்முடைய துளசிமணி சக்திவேல் அவர்கள் வாதிட வருகிறார்கள். மறுமலர்ச்சி இணையவழி பயணம் பாயிண்ட் டு பாயிண்ட் கருத்தரங்க நிகழ்வில் தமிழக தலைவர்களில் நூற்றாண்டுகள் கடந்தும் தந்தை பெரியார் மட்டும் தனித்துவத்துடன் நிற்க காரணம் சொல்லாற்றலே செயலாற்றலே என்ற பட்டிமன்றத்திற்கு நடுவராக வருகை புரிந்திருக்கும் அண்ணன் வந்தியத்தேவன் அவர்கள் உட்பட அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தாய்மொழியாம் தமிழ் மொழிக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை தொடங்குகிறேன். சந்திராக்காவும் காதல் மைதானமும் ரொம்ப அருமையா சொன்னாங்க. எல்லா சொல்லாற்றல் தான், சொல்லாற்றல் இல்லைன்னா எதுவுமே இல்லை அப்படின்னு சந்திராக்கா ரொம்ப தெளிவா சொன்னாங்க. ஓகே, அது அக்கா சொல்ற மாதிரியே அப்படியே வச்சுக்கலாம். நடுவர்களே, சொல்லாற்றல் தான் வேணும்னு சொல்லி வச்சுக்கலாம். ஆனா சொல்ல மட்டுமே சொல்லிட்டு வேற எந்த செயலுமே செய்யாம இருந்திருக்காங்கன்னா எப்படி பெரியார் அவர்களுடைய புகழ் நிலைத்திருக்கும்? நடுவர்களே, நீங்க தான் தீர்ப்பு சொல்ல போறீங்க. அதனால நல்லா நோட் பண்ணிக்க. என்னைக்குமே ஒருவருடைய செயல்கள் மட்டுமே தான். நம்ம காதர் மைந்தன் சொன்னாரு, 3000 வருடங்களுக்கு முன்னாடியே அப்துல் லிங்கம் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு. இப்ப பாத்தீங்கன்னா 2000 வருடங்களை கடந்து கூட திருவள்ளுவர், கம்பர் எல்லாருமே எல்லா இதுகளை பத்தியுமே தீண்டாமை, கல்லுண்ணாண்மை, பெண்ணுரிமை எல்லாத்த பத்தியுமே 2000 வருடங்களுக்கு முன்னாடியே எல்லாரும் பேசியிருக்கிறாங்க, சொல்லி இருக்கிறாங்க. ஆனா அது செயலுக்கு வந்துச்சா? இன்னைக்கு வரைக்கும் நம்ம பெரியார் அவர்கள் பெண்ணுரிமைக்காக போராடினதும், கல்லுண்ணாண்மைக்காக போராடினதும், மூட நம்பிக்கையை ஒழிக்கிறதுக்கு போராடினதும், ஜாதி ஒழிக்கிறதுக்கு போராடினதும், தீண்டாமையை ஒழிக்கிறதுக்கு போராடினதும், இதுதான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம நிலைச்சு நிக்கிறதுக்கு. நம்ம பெரியாரோட புகழ் நிலைச்சு நிக்குதுன்னா அவரோட செயல்கள் தான். இப்ப பாத்தீங்கன்னா நான் பேசிட்டு அப்படின்னா, நான் பேசுறதுனால மட்டும் அந்த செயல்கள் அப்படியே எல்லாமே ஓகே, நான் உனக்கு எங்க வீட்டு என்னோட வார்டுல தண்ணி வருதப்பா, நீங்க நீக்கி விட்டுட்ட அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி வந்துருங்களா? நடுவர்களே, தண்ணி வராது. போய் நான் அந்த தண்ணியை நீக்கிட்டு என்னோட வாரத்துக்கு தண்ணி போகுது அப்படின்னு சொல்லணும். அப்பதான் எல்லாரும் போய் தண்ணி குடிப்பாங்க. அப்பதான் அந்த இது நிறைவடையும். அதை விட்டு போட்டு நான் சொல்லிட்டேன். பெரியார் சொன்னாரு, இல்லைன்னு சொல்லல. மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகும் சொன்னாரு. அதை நடைமுறைப்படுத்தினாரு. அக்கா சொன்னாங்க, மானமும் அளவும் மனிதனுக்கு அழகுன்னு சொன்னாங்க. ஆனா அதை நடைமுறைப்படுத்தினதுனாலதான் தலைவர் நம்ம தந்தை பெரியார் அவருடைய புகழ் இன்னைக்கும் நிலைச்சு நிக்குது. இன்னும் பாத்தீங்கன்னா அக்கா சொன்னாங்க, சலிப்பும் ஓய்வும் தற்கொலைக்கு சமம்னாங்க. சலிப்பும் ஓய்வும் தற்கொலைக்கு சமம் சொன்னாரு. ஆனா கடைசி வரைக்கும் ஓய்வு இல்லாம என்ன பண்ணாரு? உழைச்சாரு, செயல்பட்டாரு. ஒவ்வொரு கடைசி நொடி வரைக்கும் செயல்பட்டார். அவருடைய செயல், அந்த செயல்னால மட்டுமே தந்தை பெரியார் அவர்களுடைய புகழ் இன்னைக்கும் தனித்துவத்தோட நிலைச்சு நிக்குது. அக்கா சொன்னாங்க, பெண்ணுரிமைக்காக நிறைய பேசிட்டாரு, தீண்டாமைக்காக நிறைய பேசிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. பேசுனதோட மட்டும் இல்ல, விதவை திருமணத்தை தன் தங்கைக்கே விதவை திருமணம் செய்து வைத்து அத செயல்படுத்தினாரு. அந்த செயல்படுத்துறதுனால மட்டும்தான் நம்ம தந்தை பெரியார் அவருடைய புகழ் இன்னைக்கும் நிலைச்சு நிக்குது. வாய்மொழியா மட்டும் சொல்லிட்டு நீங்க கலப்பு திருமணம் பண்ணிக்கலாம், நீங்க பெண்ணுரிமை உங்களுக்கு கிடைச்சிரு, நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் கிடைச்சிருக்கீங்களா? நடுவர்களே, நீங்களே சொல்லுங்க, இன்னைக்கு கிடைச்சிருக்குமா? நம்ம தந்தை பெரியார் அவர்கள் தன் தங்கையிலிருந்து தொடங்கினார். அப்பதான் அதுல இருந்து தொடங்கினதுனாலதான் இன்னைக்கு தந்தை பெரியார் அவருடைய புகழ் நிலைச்சு நிக்குது. இப்ப தீண்டாமையை பத்தி பேசினார் அப்படின்னா பேசுனதோட மட்டும் இருக்குல்ல. சேரன்மாதேவி குருகுலத்துல எடுத்துக்க, அங்க நடந்துச்சு சொன்ன உடனே நாங்க தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தாழ்த்தப்பட்ட மாணவர்களுக்கு ரொம்ப சாப்பாடு, தண்ணி எல்லாமே கீழ்த்தரமான ஒரு அடித்தட்டு மக்களை ரொம்ப மோசமான நிலையில மாணவர்களை நடத்துறாங்கன்னு சொல்லி சொன்ன உடனே அத நேர்ல போய் சென்று பார்த்து அதைய இத நீங்க இப்படி நடத்த கூடாதுன்னு சொல்லி தட்டி கேட்டு அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்று கூறியவர் தந்தை பெரியார். ஆனா சொன்னார செயல்ல பார்த்து சொன்னாரு. அக்கா சொன்ன மாதிரி தீண்டாமையை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மட்டும் இருந்திருந்தாருன்னா தீண்டாமை ஒழிஞ்சிருக்காது, கண்டிப்பா ஒழிஞ்சிருக்காது. இப்ப அண்ணன் நம்ம கோபாலஸ் அண்ணனே நான் என்னோட அணியில ரொம்ப சிறப்பா பேசி சொல்லிட்டு போயிட்டாரு. வைக்கம் போராட்டத்தை எடுத்துக்கங்க, சேரன்மாதேவி குருகுல போராட்டத்தை எடுத்துக்கங்க, அனைத்துமே பாத்தீங்கன்னா
செயல் செயல் மட்டுமே பெரியார் அவர்களுடைய புகழை இன்னைக்கும் நிலைச்சு நிக்கிறதுக்கான காரணம். நம்ம நடுவர் அவர்கள் சொன்னாரு, ஈரோடு மாநகர்ல வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து அந்த நீர்நிலை தொட்டியிலிருந்து தொட்டியிலிருந்து குடுக்குறாங்க. தண்ணி குடுக்கறது வந்து பெரியாரோட புகழ் நிலைச்சு நிக்கிறதுக்கு காரணம். அந்த தண்ணியில இருந்து தொட்டிய நிலைச்சு நிக்கிறதுக்கான காரணம் தண்ணி கொடுத்ததுனால மட்டும் இல்லாம செயல்பட்டார். எப்படி செயல்பட்டார்? இந்த தெருவுல இருந்து அந்த தெருவுக்கு வந்து குழாய் போட்டு தண்ணி போகுது. அப்ப வந்து அந்த இந்த இங்க இருக்கிற குழாயில் இருக்கிறவங்க பாப்பனர், அந்த இருக்கிற குழாயில் இருக்கிறவங்க மேன்மக்கள்னு சொல்லிக்கிறாங்க. நடுவில் இருக்கிற கீழ்த்தட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள் அவங்க இருக்கிற பகுதியில கடந்து எப்படி போய் நாங்க தண்ணி குடிக்கிறது அப்படின்னு அவருடைய தாயாரே கேட்கிறப்பதான் வந்து நம்ம தந்தை பெரியார் அவர்கள் சொல்றாரு, தாகம் எடுக்கிறவங்க தண்ணி குடிக்கட்டும், வேண்டாம் சாகட்டும் அப்படின்னு சொன்னவர் தந்தை பெரியார். அதை செயல்ல காமிச்சாரு. அதனால அவரோட புகழ் இன்னைக்கும் நிலைச்சு நிக்குதுன்னா, ஈரோட்டுல நிலைச்சு நிக்குதுன்னா அதுக்கு காரணம் தந்தை பெரியார் செயல்ல காமிச்சார். அதனால நிலைச்சு நிக்குது. நடுவர் அவர்களே உங்களுக்கே நம்ம மாமனிதர் வைகோ அவர்கள் இருக்கிறாரு. அவரை வந்து நீங்க சொல்லாற்றல்ல வந்து சிறந்தவர்னு சொல்லுவீங்களா? அவர்னால புகழ் அவர் நிலைச்சு நிக்குதுன்னு சொல்லுவீங்களா? இல்ல செயலாற்றால் நிலைச்சு நிக்குதுன்னு சொல்லுவீங்களா? சொல்லுங்க பாக்கலாம். சொல்லுங்க நடுவர் அவர்களே, எத்தனை நிலைச்சு நிக்குது? நம்ம தலைவர் அவர்கள் எவ்வளவு பெரிய சொல்லாற்றலாக இருந்தாலும் கூட அவர் செய்த ஸ்டெர்லைட் போராட்டம், மீத்தேன் போராட்டம், முல்லை பெரியார் பிரச்சனை, ஏன் இப்போ 82 வயது கடந்து கூட நம் மாமனிதர் வைகோ அவர்கள் நடைபயணம் செல்கிறார் என்றால் அது அவருடைய செயலாற்றல், அவருடைய செயல். அதை வந்து காலம் அவருடைய புகழை பரப்புங்கிறதுக்கு அவருடைய செயல் தான் வந்து அவருடைய பெருமையை வந்து மேலும் மெருகூட்டுறதுக்கு காரணம் அவருடைய செயல். அப்படிங்கிறப்போ நம்ம தந்தை பெரியார் அவர்கள் எவ்வளவுதான் பேசியிருந்தாலும், எவ்வளவுதான் சொல்லி இருந்தாலும், நம் தந்தை பெரியார் அவர்கள் செய்த ஒவ்வொரு செயல்கள் தான் வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து புகழை வந்து நிலைநாட்டி, நம்ம பெரியார்னா பெரியார் அப்படின்னு பெரியார் சொன்னாரப்பா அப்படின்னு சொல்றதை விட செய்தார், இந்த வேலையை செய்தார் அப்படின்னு சொல்றது அது எப்படி இருக்குன்னு சொல்லி நினைச்சு பாருங்க. அப்ப வந்து தந்தை பெரியார் அவர்கள் செய்த ஒவ்வொரு செயல்கள் தான் வந்து தந்தை பெரியார் அவர்களின் புகழை நிலைத்து நிற்கிறதுக்கு காரணமே தவிர சொல்லால் மட்டுமே வந்து யாரும் புகழை வந்து நிலைத்து நிற்க முடியாது. அக்கா சொன்னாங்க வெங்காயம் சொல்லி மூட நம்பிக்கை இதெல்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் வந்து ஓகே, அக்கா சொன்னதெல்லாம் எல்லாமே கரெக்ட். ஆனா அதெல்லாம் வந்து செயல்களா காமிச்சாங்க. தந்தை பெரியார் அனைத்தையுமே வந்து அக்கா சொன்னது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனா ஒருவர் சொல்வதால் மட்டும் அவருடைய புகழ் நிலைத்து நிற்காது. அவர் செய்த செயல்களால் மட்டுமே ஒவ்வொருடைய புகழும் நிலைத்து நிற்கும். அண்ணன் சொன்னாங்க இந்தி திணிப்புக்கு பத்தி சொன்னாங்க. இந்தி திணிப்புக்கு என்ன பண்ணுனாங்க? இந்தி திணிப்பு அண்ணன் சொன்னப்ப வந்து எல்லாமே நம்ம கோகுல்தாஸ் ரொம்ப தெளிவா சொல்லிட்டு போயிட்டாரு. அதனால அதை பத்தி பெருசா சொல்லணுங்கிற அவசியம் இல்ல. அப்ப வந்து என்ன பண்ணுறாங்க, இந்தி திணிப்புக்காக போராடினார்னா வாயில மட்டும் இந்தி திணிப்பு நீங்க இந்தி ஆகாது அப்படின்னு சொல்லியிருந்தா இந்தி எடுத்திருப்பாங்களா? நடுவர்களே நீங்க சொல்லுங்க, எடுத்துக்க முடியுமா? போராடினார். போராட்டம் என்பது ஒரு செயல். அதனால் நடுவர் அவர்கள் நல்லதொரு தீர்ப்பை, தந்தை பெரியார் அவர்களின் புகழ் இன்றளவும் நிலைத்து நிற்க காரணம் அவருடைய செயலாற்றல் மட்டுமே என்று கூறி, தந்தை பெரியார் அவர்களின் புகழ் ஓங்குக. வாழ்க திராவிடம், வாழ்க மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். தந்தை பெரியார் அவர்களின் புகழ் ஓங்குக என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சகோதரி துளசிமணி பேச்சு நம்ம எல்லாரையுமே ஈர்த்ததுன்னு சொல்லலாம். அவருடைய சொல்லாற்றல் அப்படிங்கிறத விட அவங்க சொன்ன தன்மை இருக்கு பாருங்க. அழகா சந்திரா ஜெகநாதன் அவர்களுக்கு விளக்கம் சொல்ற மாதிரி, மறுப்பு சொல்ற மாதிரி, அதே நேரத்துல ஆணி அடிச்ச மாதிரின்னு சொல்லுவாங்க. ஒண்ணா சொல்லி சொல்லி பெரியாருடைய புகழ் நிலைத்து நிற்பதற்கு அவருடைய செயல்தான் காரணம். உலகம் முறை எவ்வளவு பெரிய தலைவர்களா இருக்காங்க. தொடக்கத்துல நம்ம காதர் மொய்தீன் கூட குறிப்பிட்டார். மார்ட்டின் லூதர் சொன்னாரு, ஆப்ரஹாம் லிங்கன் சொன்னாரு. எவ்வளவு சிந்தனையாளர்கள் உலகம் பூரா இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாம் இன்னைக்கு பேசப்படல. ஆனா பெரியார் பேசப்படுறாரு அப்படின்னு சொன்னா அவங்க எல்லாம் பேசுறதோட சரி, வீதிக்கு வரல, செயல்படல, போராடல. சொன்னாங்களே தண்ணி டேங்க் கொண்டாடுறதுங்கிறது எளிது, யார் வேணாலும் கொடுப்பாங்க. அப்படி கொண்டாந்த தண்ணீர் குழாய் கூட எல்லாருக்கும் போகணுங்கும் போது அந்த தண்ணி குழாயில தீட்டு ஒட்டிக்கிச்சுன்னு சொல்லி தகராறு பண்றான். யாரு? அவங்க அம்மாவே
பெரியாருடைய அம்மாவே அப்படி சொல்லும் போது ஐயா என்ன சொல்றாங்க, ஏமா உனக்கு தீட்டுன்னா நீ ஒதுக்க, நீ தண்ணி குடிக்காம விட்டு போ, நீ குடிக்காம போ, வறட்சியில செத்து கூட போ, தப்பு இல்ல. தாகம்னு வந்த பிறகு தான் நான் செய்யறேன். நானு இதுல ஜாதி எல்லாம் பார்க்க கூடாது, இதெல்லாம் ஜாதி ஒட்டிக்கிட்டு வரல. அதே பாருங்க, மக்கள் நல பணியை செயல்படுத்துறாரு, அதுல சமத்துவத்தோட செயல்படுத்துறாரு. எதிர்ப்பு வந்ததை கண்டு அஞ்சாமல் துணிச்சல அதே செயல்படுத்தி காட்டுறாரு அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி முதுமையை பத்தி சொன்னாங்க, தற்கொலைக்கு சமம் சொன்ன அவர் சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்கு இல்லையா. நீங்க நினைச்சு பாருங்க, 94 வயதுல அவருக்கு அறுவை சிகிச்சை, இரண்ய அறுவை சிகிச்சை. அந்த இரண்ய அறுவை சிகிச்சைக்கு பிறகு அவருடைய சிறுநீர் குழாயில ஒரு டியூபை சொருகி, அதுல இருந்து அந்த டியூபை எடுத்துட்டு வந்து ஒரு பாட்டில்ல சொருகி, அந்த பாட்டில்ல ஒரு வாளியில அந்த அந்த பாட்டிலை வச்சு ஒரு சொட்டு அந்த சிறுநீர் பிரியிற போது அவர் உயிர் போற மாதிரி இருக்கும். அந்த வலியோட ராஜாஜி எல்லாம் 94 வயசுல வீட்டுலதான் உட்கார்ந்தாரு, டூர்லாம் போகல. ஆனா இவர் பெரியார் அந்த வாளியை தூக்கிட்டு அவரே சொல்லுவாரு, எல்லாருக்கும் 2 காலு, எனக்கு மட்டும் 6 காலும்பார். ஏன்னு கேட்டீங்கன்னா, 2 தோழர்கள் 2 தோள் பட்டையிலும் பக்கத்துல நின்று கை தூக்கி தாங்களாதான் அழைச்சிட்டு போகணும். அவ்வளவு அந்த உடல் நோயை எதிர்த்து 95 வயசுல அப்படின்னு நினைச்சு பாருங்க. 95 வயசுல இந்த சிறுநீர் குழாய மூத்திர சட்டியை தூக்கிட்டு ஊரா போய் 94ல 90ல அந்த அறுவை சிகிச்சை பண்ண பிறகு 94 அறுவை சிகிச்சை பண்ண பிறகு 2 வருஷ காலம் ஓய்வு இல்லாம 200க்கும் மேற்பட்ட கூட்டங்களை பேசினாரு அப்படின்னு சொன்னா அது பேச்சாற்றல் தான். ஆனாலும் செயலாற்றல் நிக்குதுன்னு மனசுல தைக்கிற மாதிரி நம்முடைய அருமை சகோதரி துளசிமணி சக்திவேல் அவர்கள் வாதிட்டு இருக்கிறாங்க. அதை மறுத்து நம்முடைய விஜயகுமார் பாக்கியம் அவர்கள் இல்ல அந்த செயல்லாம் இருக்கலாம், ஆனாலும் பெரியாருடைய புகழுக்கு காரணம் அவருடைய சொல்லாற்றல் தான்